ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு தாங்க நல்லா ஜூஸியான ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவை கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. நான் தயிர் எடுத்த கப்பில் தான் தண்ணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும் மாவு. ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாங்க, இலகுன மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கவர் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர், ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. அது மேலே நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த உருட்டி வச்ச அந்த உருண்டையை அதில் சேர்த்துட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த மூலையில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம புழிஞ்சு விடலாம். புழிஞ்சிட்டு கையில் அப்படியே எடுத்து விட்டுறலாங்க புளியும் போது. இல்லைன்னா சிசரில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். புளிய அப்படியே எடுத்து விட்டுறணும். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட் கடையில் கூட கிடைக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவும் கேட்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் கோதுமை இருந்துச்சு, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வேகட்டும். ஸ்டவ் எப்போதுமே லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், அப்போ தான் ஒரே மாதிரியாக வெந்து வரும். இது நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கூட நீங்கள் போட்டால் இன்னும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். இது வந்து ஸ்வீட் வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சதுன்னு கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இது வந்து 2லேருந்து 3 நாளும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் அதிகமாக இழுக்காதுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். இப்போ இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் வந்து 1/2 கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு சேர்த்தோம். அந்த கணக்கில் 1/2 கப்பு ஜீனி சேர்த்துட்டு ஜீனியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அதில் நல்லா கலந்து விடலாம். அடுத்ததாக மறுபடியும் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு பாகுப்பதம் வந்தால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாகுப்பதம் வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நுர கட்டணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே வந்து நம்ம பொரிச்சு வச்ச இந்த சேர்த்துக்கலாங்க.
இப்போ பொரிச்சு வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டுங்க. அந்த ஜீனி பாவில் நல்லா செட் ஆகி வரட்டும். அடிக்கடி நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிடிக்காது. ஏன்னா ஜீனி பாவு ஆற ஆற பிடிச்சிருங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பி எடுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.